Hi students, welcome to Chennai Academy. Today பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒவ்வொரு ப்ரெஸ் ரிலீஸாக விட்டுட்டு இருந்த டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா அடுத்து குரூப் 4 ரிலேட்டடான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்குறது பார்த்தீங்கன்னா குரூப் 4 டைப்பிஸ்ட் அந்த ஜாபுக்கான ரிசல்ட் ஆல்ரெடி வந்தது. அதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக வந்து ஒரு சில நம்பர்ஸ் கேண்டிடேட் வந்து கூப்பிட்ருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா 2018 and 19 இந்த 2 தடவை நடந்த எக்ஸாமினேஷன் அந்த நடந்த எக்ஸாமினேஷனுடைய மெம்பர்ஸுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக கூப்பிட்டுருக்குறாங்க. இதோட ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கேண்டிடேட்ஸுடைய ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே வெளியிட்டிருக்கிறாங்க. ஏதாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்ரெடி நடந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனுடைய கடைசியாக அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஜாப் நோட்டிஃபை பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இதுலேருந்து நமக்கு தெரிய என்னென்னா ஆல்ரெடி நடந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் வந்து இறுதிக்கட்டமாக முடிஞ்சிருக்குது. அப்போது மேபி வந்து அடுத்த கால்ஃபர் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறாக கூட நம்ம இதை பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது கேண்டிடேட்ஸோடைய லிஸ்ட் ஆல்ரெடி நம்ம ஒரு பேஸ் 1 ஆல்ரெடி வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பேஸ் 2 வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால் இது வந்து நம்ம ஒரு ஹோல் ப்ராசஸும் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமினேஷனுடைய ஹோல் ப்ராசஸும் குரூப் 4 ப்ராசஸ் முடிவடைஞ்சது. அதனால் இப்போ அடுத்து வந்து இரண்டாவதாக கால்ஃபர் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ஆல்ரெடி நமக்கு அக்டோபர் மாதம் வந்து அறிவிப்பானை வந்து வெளியாகுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கூடிய விரைவிலே நல்லதே நடக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.